ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி உலகம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, தமிழ் 6th தமிழ் ஃபஸ்ட்டு யூனிட் பார்க்க போகிறோம். இதில் நம்ம செய்யுள், உரைநடை பார்க்கலாம். இலக்கணம் நம்ம என்ன ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது தனியாக பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். ஓகேவா? இதில் நம்ம செய்யுள், இலக்கணம் எல்லாமே நம்ம பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி தினம் ஒரு திருக்குறள். இதுக்கு முன்னே ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னு பார்த்துட்டிங்கன்னா, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு அப்படி சொல்லி ஒரு திருக்குறள் பார்த்துருந்தோம். அதோட அர்த்தம், எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு முன்னாடியே அந்த செயலை பற்றி நம்ம ஆராய்ந்து செய்யணும். செய்ய இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம யோசிக்கிறது நம்மளுக்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்காது. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஒரு திருக்குறள் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதாவது கல்வி தான் ஒருவருக்கு அழிவில்லாத செல்வம். கல்வியை தவிர உள்ள மற்ற பொருட்கள் எல்லாமே நம்மளோட அழிவு தான். கல்வி மட்டும்தான் அழிவில்லாத சிறந்த செல்வம். அதனால் எது வேணாலும் நம்மகிட்ட இருந்து அழிஞ்சு போயிடும். சொத்து, பணம் எதுனாலும் நம்மளை விட்டு அழிஞ்சு போயிடும். அழிவில்லாத ஒன்றுனா அது கல்வி தான். அதான் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஓகேவா? சரி, வாங்க இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே போகலாம். 6th புக்கு ஃபஸ்ட்டு யூனிட் இயல் 1. ஓகேவா? இந்த யூனிட்டில் நம்ம யாரெல்லாம் பார்ப்போன்னு பார்த்துட்டிங்கன்னா, பாரதிதாசன், பாவலரேறு பெருஞ்சித்திரனார் 2 பேரும் நம்ம பார்க்கலாம். இன்பத்தமிழ். பாரதிதாசன் தமிழை பலவாறாக போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தைகளை கொஞ்சுவதும் உண்டு. அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். எப்படி குழந்தைங்களை கண்ணே மணியே அப்படி நம்ம கொஞ்சுவோமோ, அதே மாதிரி பாரதிதாசன் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட தமிழுக்கு நிறைய பெயர்கள் வச்சு அழைக்கிறாங்க, செல்லமாக கூப்பிடுறாங்க. அது என்னென்ன பெயர்கள் அதை தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நீங்கள் ஒரு பாடல் பாடுறீங்க, ஒரு செய்யுள்ள பாடுறோம் அப்படி சொன்னால், அது அப்படியே நம்ம படித்தோன்னா சுத்தமாகவே புரியாது. ஃபஸ்ட்டு நம்ம அதோட பொருளை தான் படிக்கணும். இப்போ இது இன்பத்தமிழ். ஓகேவா? இதை இயற்றினவர் பாரதிதாசன். இந்த பாடலோட பொருள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுவோம். தமிழுக்கு அமுது என்று பெயர். இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. ஓகேவா? தமிழ் அமுது அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. தமிழுக்கு அமுது அப்படின்ற ஒரு பேர். இந்த இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. உயிருக்கு இணையாக வச்சு பாரதிதாசன் பாடுறாங்க. தமிழுக்கு நிலவு என்று பெயர். இன்ப தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழை அமுதுன்னு சொல்கிறாங்க, நிலவுன்னு சொல்கிறாங்க. இந்த தமிழ் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீரை போன்றது அப்படி சொல்கிறாங்க. நீரை போன்றது. அமுது, நிலவு, தேவையான நீரை போன்றது அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் தமிழுக்கு மனம் என்று பெயர். தமிழுக்கு அமுது என்று பெயர், நிலவு என்று பெயர், மனம் என்று பெயர். அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர். வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட ஊர். இப்போ இந்த 3 லைனை இங்கே பார்க்கலாம். தமிழுக்கு அமுதென்று பெயர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு அமுது என்று பெயர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது அப்படி சொல்கிறாங்க. 2வது பாருங்கள், தமிழுக்கு நிலவு என்று பெயர். தமிழுக்கு நிலவென்று பெயர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். 3வது, தமிழுக்கு மனமென்று பெயர். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். ஓகேவா? 3 மனப்படம் ஆயிடுச்சா? தமிழுக்கு அமுதென்று பெயர், தமிழுக்கு நிலவென்று பெயர், தமிழுக்கு மனம் என்று பெயர். இந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேரானது, சமூகத்தின் விளைவுக்கு நீர் போன்றது. இப்போ ஒரு நம்ம அடிப்படை தேவையானதே தண்ணி தான். அது மாதிரி தமிழ் எங்களுக்கு அடிப்படை தேவையானது, நீரை போன்றது, வாழ்விற்கு நிர்மித்த ஊர். ஓகே அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள், தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது.
நல்ல புகழ் மிகுந்த புலவருக்கு கூர்மையான வேல் போன்ற கருவி அப்படி சொல்கிறாங்க. அப்போ இளமைக்கு காரணமான பால் போன்றது. அப்புறம் அடுத்து பாருங்க, தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. தமிழை வானம் அளவுக்கு வச்சு பாடுறாங்க. இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது. நம்ம தமிழை நல்லா படிக்க ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு ஒரு அசதியே வராது. அந்த அளவுக்கு தமிழில் அவ்வளோ அற்புதமானது. ஓகேவா? தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத் தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் தேன் போன்றது. அடுத்து, தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும். அப்போ என்னெல்லாம் சொல்கிறாங்க? பெயர் என்ன வைக்கிறாங்கன்னா, தமிழுக்கு அமுது என்று பெயர், தமிழுக்கு நிலவு என்று பெயர், தமிழுக்கு மனம் என்று பெயர். அப்புறம் தமிழ் இளமைக்கு காரணமான பால் போன்றது, உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது, அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க ஒரு வாள் போன்றது. இதுதான் அந்த பாட்டு. இதை இப்போ நம்ம அங்கே பார்க்கலாம். இது பாருங்க. தமிழ் எங்கள் இளமைக்கு பால், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இந்த பாட்டை நீங்கள் நல்லா பாடலோட பொருளை பார்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாரதிதாசனோடது ஒரு டைம் மட்டும் நம்ம படிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம போயிடலாம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர், தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவருக்கு வேல், தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர்த்தந்த தேன், தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். இது பொறுத்துகையில் கேட்பாங்க. எப்படின்னா, சமூகத்தின் விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு நிர்மித்த ஊர், புகழ்மிக்க புலவருக்கு வேல், இளமைக்கு பால், உயர்வுக்கு வான், அசதிக்கு சுடர் தந்த தேன், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வைரத்தின் வாள். இது பொறுத்துகையில் கேட்பாங்க. அப்போ தமிழுக்கு என்னென்ன பெயர் பாரதிதாசன் சொன்னாங்க? தமிழுக்கு என்னென்ன பெயர்லாம் சொன்னாங்கன்னா, அமுது, நிலவு, மனம். ஓகேவா? இதுதான் கேட்பாங்க அதில் கொஸ்டின்ஸாக. சொல்லும் பொருளும். நிர்மித்த அப்படின்னா உருவாக்கிய, சமூகம் மக்கள் குழு, விளைவுன வளர்ச்சி, அசதி சோர்வு. இது பாடல் பொருள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ பாரதிதாசன் அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம். பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண்கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சி கவி என்று போற்றப்படுகிறார். இதில் பார்த்தீங்கன்னா, இவரோட இயற்பெயர், பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? சுப்புரத்தினம். இது ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்பாங்க. பாரதியாரின் கவிதைகள் மீது பற்றி கொண்ட காரணமாக, பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக இப்படி கூட கேட்கலாம். பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் மாற்றிக்கிட்டார்னு கூட கேட்கலாம். ஆனால் இதில் முக்கியமாக பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் மாற்றிருக்கிறாங்க. அப்புறம் இவங்களோட கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்கள். பாரதிதாசனோட கருத்துக்கள்னாலே புரட்சிகரமான கருத்துக்கள். அதனால் இவங்களுக்கு புரட்சி கவி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும். இந்த புரட்சி கவிங்கிற பேரை வச்சவர் யாருன்னா அண்ணா தான் வச்சிருப்பார். அப்புறம் இவர் பாவேந்தர் என்று சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்ற தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. ஓகேவா? அது போக பாரதிதாசன் ஒரு பாடல் பாடிப்பாங்க.
வாழ்வினில் செம்மையை செய்தவள் நீயே அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. இந்த பாடல் தான் இப்போ புதுச்சேரி அரசு அவங்களோட தமிழ்தாய் வாழ்த்தா ஏற்றுக்கொண்டு பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் வந்து இவங்க பாரதிதாசன் பேரில் திருச்சியில் வந்து பல்கலைக்கழகம் இருக்குது. ஓகேவா. அப்புறம் வந்து குயில் அப்படிங்கிறது முக்கியமான இவங்களோட இதழ். இதில் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. குயில்ங்கிறது பாரதிதாசனோட ஒரு இதழ். அதுக்கப்புறம் வந்து புரட்சி கவி, புரட்சி கவிஞர், பாவேந்தர் இதெல்லாம் அவங்களோட பட்ட பெயர் தான். புரட்சி கவின்னு சொன்னவங்க யாருன்னா அண்ணா. புரட்சி கவிஞர் சொன்னது வந்து பெரியார் சொல்லியிருப்பாங்க. பாரதிதாசன் எப்போ பிறந்தாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா 1891 பிறந்து 1964 இறந்துருப்பாங்க. ஓகேவா. அவங்க வந்து புதுச்சேரி. அவ்வளோதான் இவங்கள பற்றி. அதாவது என்னென்னா இவங்களோட இயற்பெயர் சுப்புரத்தினம். இவங்க வந்து பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் மாற்றியிருப்பாங்க. பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இந்த மாதிரி புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக கொண்டு பாடியிருப்பாங்க. அதனால தான் புரட்சி கவின்னு அழைக்கப்படுறாங்க. புரட்சி கவின்னு சொன்னது அண்ணா, புரட்சி கவிஞர் அப்படின்னு சொன்னது வந்து பெரியார் சொல்லியிருப்பாங்க. பாவேந்தர்னு சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறாங்க. இவங்களோட முக்கியமான ஒரு இதழ் வந்து குயில். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க. இந்த பாடல் வந்து புதுச்சேரி அரசு இப்போ அவங்களோட தமிழ்தாய் வாழ்த்தா ஏற்றுக்கொண்டு பாடிட்டுருக்குறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு போகலாம். இது காசி ஆனந்தம். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். காசி ஆனந்தம் பாடுறாரு. தமிழே உயிரே வணக்கம். என்ன சொன்னாலும் நம்ம வணக்கம் சொல்லுவோமோ அதே மாதிரி வணக்கம் சொல்கிறாரு. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். தமிழ் வந்து நீங்கள் நான் அம்மா நான் பிள்ளை அப்படி சொல்லி பாடுறாரு. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். நம்ம சொல்லுவோம்ல, அம்மா நீங்கள் இல்லைன்னா நான் கஷ்டப்படுவேன் சொல்கிறேன். அதே மாதிரி இவர் சொல்கிறாரு, அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். உங்களை நினச்சாலே என் நெஞ்சம் இனிக்குது. நீங்கள் இல்லைன்னா என் வாழ்க்கை ரொம்ப கசக்கும் புளிக்கும். யாருக்குமே கசக்கிறது புளிக்கிறது பிடிக்காது. இவர் காசி ஆனந்தம் சொல்கிறாங்க. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உங்களுக்கும் எங்களுக்கும். நீங்கள் இல்லைன்னா நான் எங்கள் வாழ்க்கையே வந்து கசக்கும் புளிக்கும். உங்களை நினச்சாலே எங்களுடைய நெஞ்சம் வந்து இனிக்குது அப்படி சொல்லி பாடுறாங்க காசி ஆனந்தம். ஓகேவா. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். இதுக்கு எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு சாப்பிட்டாலே நம்ம ஆனந்தம் ஆகிடுவோம். ஓகேவா. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிப்பு சாப்பிட்டா ஆனந்தம் ஆகிடும். அது இனிக்கும் இனிக்கும். அப்புறம் தாய்ப்பிள்ளை உறவு அந்த மாதிரி பாடியிருப்பாங்க. கசக்கும் புளிக்கும், இனிப்பு கசப்பு புளிப்பு இந்த மாதிரி வந்தாலே காசி ஆனந்தம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து இந்த புக் பை கொஸ்டின்லாம் பாருங்கள். நான் சொல்லியிருக்காங்கல்ல, பொறுத்துக்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். அடுத்து தமிழ் கும்மி. தமிழ் கும்மி அடிச்சுக்கிட்டே பாட்டு பாடுற மாதிரி ஒரு பாட்டு. யாருன்னா பெருஞ்சித்திரனார். அவங்களோட சிறப்பு பேர் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார். எப்போவுமே எந்த ஒரு கவிஞரை நம்ம சொன்னாலும் அவங்களோட சிறப்பு பெயரால் நம்ம சொன்னோன்னா அது நம்மளுக்கு மறக்கவே மறக்காது. பாவலரேறு பெருஞ்சித்திரனார், பாவேந்தர் பாரதிதாசன் அந்த மாதிரி நம்ம சொல்லணும். பாருங்க, பெருஞ்சித்திரனார் ஒரு பாட்டு. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி. கொட்டுங்கடி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி. நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. எல்லா திசைகளிலும் செந்தமிழோடைய புகழ், நம்ம தமிழோட புகழ் வந்து பரவணும். நீங்கள் அதனால் கும்மி கொட்டுங்கடி அப்படி சொல்லி பாடுறாங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி. நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. இதுக்கு பொருள் பார்த்துடலாமா? இளம் பெண்களே, தமிழின் புகழ் 8 திசையிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க.
ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். ஊழினா என்னென்னா நீண்ட காலப்பகுதி, பல நூறு ஆண்டுகள் வந்து கண்டது நம்ம தமிழ்னு சொல்கிறாங்க. அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம். அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம் பொருள் இருக்கும் பாருங்க. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. ஊழி பல நூறு கண்டதுவாம் அப்படின்னா பல கோடி வருஷங்கள், பல ஆண்டு வருஷங்கள் வந்து பல நூறு வருஷங்கள் வந்து கண்டது. அறிவு ஊற்றன நூல் பல கொண்டது நம்ம மொழி. பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றது. ஆழி பெருக்கு அப்படின்னா கடல்கோள். இந்த ஆழி பெருக்குன்னா கடல் சீற்றங்கள், எவ்வளோ கடல் சீற்றங்கள் வந்தாலும் கால மாற்றங்கள் வந்தாலும் அழியாமல் நிலை நிற்கும் மொழி. ஓகேவா? இதில் என்ன சொல்கிறாங்க? ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம். பல நூறு வருஷங்கள் கண்டது நம்ம மொழி. அறிவு ஊற்றாகிய பல நூல்களை கொண்டது நம்ம மொழி. பெரும் ஆழி பெருக்கு, எவ்வளோ கடல் சீற்றங்கள் வந்தாலும் காலத்திற்கும் எந்த கால மாற்றங்கள் வந்தாலும் முற்றும் அழியாமலே நிலை நின்றது. அழியாமல் நிலை நிற்கிறது நம்ம மொழி அப்படி சொல்லி பாடுறாங்க. ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். அடுத்து கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. கும்மி கொட்டி கொட்டி இந்த பாட்டு பாடுற மாதிரி அந்த டியூன் போட்டு பாடி பாருங்கள், ஈஸியாக படிச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள். பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். பொருள் பாருங்கள். தமிழ் பொய்யை அகற்றும் மொழி, அது மனதின் அறியாமையை நீக்கும் மொழி. பொய்யை அகற்றும் மொழி, மனதின் அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. ஓகேவா? அடுத்து பாருங்க. உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வெளி காட்டியிருக்கும். உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வெளி காட்டியிருக்கும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. அதான் மெய் புகட்டும், உயிர் மெய் புகட்டும், உயிர் மெய் புகட்டும் உயர்ந்த அறத்தை தரும் மொழி. இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளை காட்டும் மொழி நம் தமிழ் மொழி அப்படி சொல்லி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாடுறாரு. பாருங்க. பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய் புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வெளி காட்டியிருக்கும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இப்போ ஃபுல்லாக ஒரு டைம் பாடிட்டு நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி நீளம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அற மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வெளி காட்டியிருக்கும். பாவலரேறு பெருஞ்சித்திரனார். இப்போ இவங்களை பற்றி பார்க்கலாம். சொல்லும் பொருளும். ஆழிப்பெருக்குனா கடல்கோள், ஆழிப்பெருக்கு கடல்கோள். மேதினி உலகம், மேதினி உலகம். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி, பல நூறு ஆண்டுகள் கண்டதுன்னு சொன்னோம்ல. ஊழி ஊழி பல நூறு கண்டதுவாம், அதான் நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை. பொருள் பார்த்துட்டோம். பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் வந்து மாணிக்கம், துறை மாணிக்கம்னு சொல்லுவாங்க. மாணிக்கம்னு புக்கில் கொடுத்துருக்காங்க, அப்படி இருக்கட்டும். இவர் பாவலரேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். இவரோட சிறப்பு பெயர் என்ன? பாவலரேறு. அதான் நம்ம பெருஞ்சித்திரனார் சொல்கிறதுக்கு முன்னாடி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ வந்து நம்மளுக்கு மறக்காது. இவங்க வந்து கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான பல நூல்களை இயற்றியிருக்கிறார்.
தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் ஆகிய இதழ்களை நடத்தினார். தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இது வந்து ரொம்ப முக்கியம். தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் அப்படி கேட்டாங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார். ஓகேவா? இவங்களுடைய இயற்பெயர் என்னது? மாணிக்கம். சிறப்பு பெயர் வந்து பாவலரேறு. என்னென்ன நூல்கள் இயற்றிருக்காங்க? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், இதெல்லாம் நூல்கள். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், இதெல்லாம் வந்து அவங்களுடைய இதழ்கள். இந்த நூல்கள் வந்து எப்படி மனப்பாடம் பண்ணலான்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இருக்காங்களா, அவங்க கையில் வந்து ஒரு கனி இருக்குது. அது என்ன கனின்னு பார்த்துட்டிங்கன்னா கொய்யா கனி வச்சுருக்காங்க. கொத்து கொத்தாக வச்சுருக்காங்க. கொய்யா கனி வந்து ஒன்று வைக்கல, கொத்து கொத்தாக வச்சுருக்காங்க. அது எண்ணி பார்த்தா கையில் 100 கொத்து இருக்குது. கையில் 100 வச்சுருக்காங்க. 100 கனி வச்சுருக்காங்க. தான் கனிச்சாறு கனி வச்சுருக்காங்க. கொய்யா கனி தான் வச்சுருக்காங்க. பாவிய கொத்து கொத்தாக வச்சுருக்காங்க. நூறாசிரியம், அந்த கொத்தை எண்ணி பார்த்தா 100 கனி இருக்குது. நூறாசிரியம் அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க வந்து இயற்றிய இதழ்கள் வந்து தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஓகேவா? தேன்மொழின்னு சொல்லிடக்கூடாது. தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். பாரதிதாசனோட இதழ் பேர் என்ன சொன்னோம்? குயில். இவங்களோட பாவலரேறு பெருஞ்சித்திரனாரோட இதழ்கள் என்னன்னு பார்த்துட்டோம்னா தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். ஓகேவா? அப்புறம் தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இப்பாடல் வந்து கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றது. இந்த கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இந்த பாட்டு கனிச்சாறு அப்படிங்கிற நூலில் இருக்குது. 8 தொகுதிகளாக வெளிவந்தது. இது வந்து தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டதுதான் கனிச்சாறு. இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது எது அப்படி கேட்கலாம். கனிச்சாறு எத்தனை தொகுதிகளை கொண்டதுன்னு கேட்கலாம். 8 தொகுதிகள். ஓகேவா? நம்ம ஒரு இது படிக்கிறோம் அப்படின்னா அதில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாங்கிற மாதிரி நம்ம படிக்கணும். அடுத்து வாணிதாசன். இதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்துருந்தோம், காசி ஆனந்தமோடு. தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உருவமா உனக்கும் எனக்கும், இனிக்கும் கசக்கும் புளிக்கும். இதை வந்து காசி ஆனந்தம்னு பார்த்துருந்தோம். இது வந்து வாணிதாசன் பாடுறாங்க. வாணிதாசனோட பாட்டில் வந்து தோன்றி 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 அப்படின்னு வரும். அப்போ வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தோன்றி வாணி, தோன்றி வந்து நம்ம தோண்டின்னு வச்சுக்கலாம். தோண்டி வாணி அப்படி தோண்டின்னு வந்துச்சுன்னா வாணிதாசன் அப்படின்னு வச்சுக்கலாமா? வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்களாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய். இது வந்து கேட்பாங்க. தேன் தோன்றியது போல செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய். இதுலேயும் தோன்றியிருக்கும், இதுலேயும் தோன்றியிருக்கும். அப்போ தோன்றின்னு வந்துட்டாலே நம்ம வந்து வாணிதாசன் அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேவா? அடுத்து பாருங்கள். இந்த மாதிரி பிரித்து எழுதுக வந்து எல்லாம் பார்த்துக்கோங்க. செந்தமிழ், செம்மை ப்ளஸ் தமிழ், பொய் அகற்றும், பொய் ப்ளஸ் அகற்றும், பாட்டு ப்ளஸ் இருக்கும், பாட்டு இருக்கும், 8 ப்ளஸ் திசை 8 திசை. அப்புறம் வளர்த்தமிழ், உரைநடை. உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. இவற்றுள் சில மொழிகளுக்கு பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ஆகிய 2ஐயும் பெற்றிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பேசிக்கானது. தமிழ் மொழி சிறப்புமிக்க மொழி, செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டது வந்து 2004. ஓகேவா? பாரதியார் வந்து நம்ம தமிழை பற்றி ஒரு பாட்டு எழுதுகிறாரு. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். அவருக்கு வந்து பாரதியாருக்கு நிறைய மொழிகள் தெரியும். அதாவது பல மொழிகள் கற்ற கவிஞர் தான் பாரதியார். வந்து சொல்கிறாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படி சொல்கிறாரு. இதை நம்ம எப்படி வச்சுக்கலாம்னா காணோம், யாரை காணோம்? பாரதியாரை காணோம், பாரதியார் காணோம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாமா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்னு எழுதினவர் யாருன்னா பாரதியார். இதிலே பாரதியாரோட இன்னொரு பாட்டு இருக்குது. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் கூறிய கருத்து தமிழ் தாய்க்கு பொருந்துவதாக உள்ளது. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். அடுத்து பாருங்க. தொல்காப்பியம் தான் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். நம்மளுக்கு தமிழில்
கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல்னா தொல்காப்பியம். இப்போ வந்து தமிழ் வந்து எளிய மொழின்னு சொல்கிறாங்க. பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைஞ்சிச்சுன்னா உயிர் மெய். ஓகே, பேசிக்காக தெரியும். உயிரும் மெய்யும் சேர்ந்தால் நம்மளுக்கு உயிர்மெய். தமிழ் மொழியில் தமிழ் எழுத்துக்களில் அதிகமாக வந்து வளஞ்சொலி எழுத்துக்கள் தான் இருக்குது. இடஞ்சொலி எழுத்துக்கள் கம்மியாக தான் இருக்குது. வளஞ்சொலி எழுத்துக்கள்னால் இந்த ஆ ஆ, அப்புறம் வந்து ஏ ஔ ந ஞா இதெல்லாம் வந்து வளஞ்சொலி எழுத்துக்கள்னு கொடுத்துருக்காங்க. அதிகமாக இருக்கிறது வளஞ்சொலி எழுத்துக்கள் தான். இது வந்து ரொம்ப முக்கியம். முதலில் ஆளப்படும் இலக்கியம் எந்த இலக்கியத்தில் சொல்லியிருக்காங்க? தமிழ், தமிழ்நாடு, தமிழன், இந்த 3 வார்த்தை எந்த இலக்கியத்தில் வந்திருக்கு அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இது வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியம். தமிழ் அப்படிங்கிற சொல் வந்து தொல்காப்பியத்தில் இருக்குது. தமிழ் வந்து தொல்காப்பியம். எப்படி இருக்கோன்னா தமிழன் கிளவியும் அதனோடற்றே. இப்போ வந்து இதுக்கு ஷார்ட்டாக நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா கிளவி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மூத்தவங்களாம் அப்படி சொல்லுவாங்க. தொல்காப்பியம் வந்து பழமையான நூல். அப்படிதான் நம்மளுக்கு தமிழில் கிடைத்திருக்க பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். அப்போ வந்து தமிழ் அப்படிங்கிற வார்த்தை எங்கே இருக்குது? தொல்காப்பியம். தமிழன் கிளவியும் அதனோடற்றே. அடுத்து தமிழ்நாடு சிலப்பதிகாரம் 5 காண்டத்தில் இருக்குது. சிலப்பதிகாரம்னா 5 காண்டங்கள் இருக்குது. இமிழ் கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாடு வந்து சிலப்பதிகாரம். தமிழன் அப்பர் தேவாரம். தமிழன் கண்டாய். அப்போ தமிழன் வந்து இதில் இருக்குது தேவாரம். இதில் நம்ம எப்படி வச்சுக்கணும்னா எங்கள் அப்பா தமிழன், எங்கள் அப்பா தமிழன். அப்போ தமிழன் வந்துச்சுன்னா அப்பர் தேவாரம். அடுத்து சீர்மை மொழி. இது வந்து சீர்மை மொழினா ஒழுங்குமுறை. சீர்மையினால் ஒழுங்குமுறை சொல்வோம். ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளுள் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது. இப்போ உயர்திணை அக்ரிணை இருக்குது. நம்ம வந்து உயர்திணை தாழ்திணை சொல்லலாம். ஏன் நம்ம அக்ரிணை சொல்கிறோம்? அல் ப்ளஸ் திணை, உயர்வு அல்லாத திணை. அது நம்ம தாழ்திணை சொல்லலாம், நாம் அப்படி சொல்லாமல் உயர்வு அல்லாத திணைன்னு சொல்கிறோம். அது மாதிரி பாகற்காய் வந்து கசப்பு. பாகு அதை வந்து நம்ம பிரிச்சோம்னா பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். பாகுனா இனிப்பு, இனிப்பு அல்லாத காய். இதை வந்து நம்ம வந்து கசப்பு காய் அப்படின்னு நம்ம சொல்லலை, இனிப்பு அல்லாத காய்ன்னு சொல்லலாம். அப்படி சீர்மை ஒழுங்குமுறையை குறிக்கிறது அப்படி சொல்கிறாங்க. அடுத்து வந்து பூவின் நிலைகள் ஒரு 7 நிலைகள் இருக்குது. என்னென்னு பார்த்துட்டோன்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வீ, செம்மல். இந்த மாதிரி நிலைகளில் தான் வரும். அரும்பாக இருக்கும், அப்புறம் மொட்டு, அப்புறம் முகை, மலர், அலர், வீ, செம்மல். காஞ்சி விழுறது தான் வந்து செம்மல். இதை வந்து நம்ம கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அரும்பு, மொட்டு, முகை. 3ல் முகை வரும்னு நினச்சிக்கோங்க. 3 முகை. அப்போ அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர். மலர், அலர் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அலர் வந்து 5, முகை வந்து 3, அலர் வந்து 5. 5 அலர், 3 முகை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக வந்துடும். அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வீ, செம்மல். இதுதான் வந்து பூவின் 7 நிலைகள். தமிழ் வளமிக்க மொழி. தொல்காப்பியம் நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல். தமிழில் வந்து தொல்காப்பி நன்னூல் இலக்கண நூல் சொல்கிறாங்க. 8 தொகை 10 பாட்டு சங்க இலக்கியங்கள், திருக்குறள் நாலடியார் அறநூல்கள், சிலப்பதிகாரம் மணிமேகலை காப்பியங்கள். இது வந்து ஒரு டைம் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க, பொறுத்துகையில் கேட்டிருந்தாங்க. அடுத்து பூவின் 7 நிலைகள் நம்ம பார்த்துட்டோம். மா என்ற சொல்லுக்கு என்னென்ன பெயர் இருக்குது? மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வண்டு, வயல். இதெல்லாம் வந்து மா. ஒரு சொல் ஒரு மொழி. ஓகேவா? அது வந்து மா அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு இவ்வளோ வார்த்தைகள் இருக்குது, இவ்வளோ பொருட்கள் இருக்குது. அடுத்து வந்து வளர்மொழி. தமிழுக்கு முத்தமிழ் எனும் சிறப்பு பெயரும் உண்டு. முத்தமிழ் என்ன? இயல், இசை, நாடகம். இயல் தமிழ் வந்து எண்ணத்தை வெளிப்படுத்தும். இயல் தமிழ் நம்மளுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தும். இதே இசைத்தமிழ் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும். இசை கேட்டாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடும். மியூசிக் கேட்டாலே ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். இசைத்தமிழ் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும். நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வு நிறை குறைகளை சுட்டி காட்டும். ஓகேவா? அடுத்து தாவர இலை பெயர்கள். ஆள், அரசு, மா, பலா, வாழை. இதெல்லாம் நம்ம இலைன்னு சொல்லுவோம். ஆள், அரசு, மா, பலா, வாழை இலை. அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை அப்படி சொல்லுவோம். அருகும் புல், கோரை புல், நெல் தாள், வரகுத்தாள்,
அப்புறம் வந்து மல்லித்தலை அப்படி சொல்லுவோம், மல்லித்தலைன்னு சொல்லுவோம். சப்பாத்தி களி மடல், தாளை மடல், கரும்பு தோகை, நாணல் தோகை, பனை ஓலை, தென்னை ஓலை, கமுகு கூந்தல். கமுகுனா பாக்கு, சரியா? அதோடது நம்ம எப்படி சொல்லுவோம்னா இலை வந்து கூந்தல் அப்படின்னு சொல்லுவோம். தாவர இலை பெயர்கள், ஓகேவா? இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும், ரொம்ப முக்கியம். தமிழ் எண்கள் அறிவோம். 1லேருந்து 10 வரை உள்ள நம்பருக்குள்ள தமிழ் எண்கள் என்ன? இதுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஷார்ட்கட் சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி ஷார்ட்கட் வச்சுருந்தாலும் ஓகே. நான் வந்து ஒரு ஷார்ட்கட் எப்படி வச்சுருந்தேன்னா, காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சுவைத்து எடுத்து அரைத்து கூட்டமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நான் வச்சுருந்தேன். காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சுவைச்சு எடுத்து அரைத்து கூட்டமாக சாப்பிட்ணும் அப்படின்னு நான் வச்சுருந்தேன். நீங்கள் எப்படினாலும் ஷார்ட்கட் போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஓகே, இல்லைன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சுவைத்து எடுத்து அரைத்து கூட்டமாக சாப்பிடணும். 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் என்னென்ன? இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு சில ஷார்ட்கட் வந்து நான் வச்சுருக்கேன், அதை நான் சொல்லித்தரேன். அப்போ தான் ஞாபகம் இருக்கும். இதுக்கு ஷார்ட்கட் போடலன்னா இது வந்து சுத்தமாகவே ஞாபகம் இருக்காது. 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள், அது எந்தெந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அந்த மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேளாண்மை. ஃபஸ்ட்டு என்ன? வேளாண்மை. வேளாண்மை கலித்தொகை. வேளாண்மை கலித்தொகை ப்ளஸ் திருக்குறள். கலித்தொகையில் இருக்குது, திருக்குறள்லாம் இருக்குது. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வேளாண்மை செஞ்சு கலித்திரு, இதில் உள்ள களி, இதில் உள்ள களி, இதில் உள்ள திரு எடுத்துக்கோங்க. வேளாண்மை வந்து கலித்திரு அப்படி, வேளாண்மை செய்து கலித்திரு, வேளாண்மை செய்து கலித்திரு. அப்போ கலித்தொகை திருக்குறள், ஓகேவா? அடுத்து உழவர். உழவர்னா நல்லவங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. உழவர்னா நல்லவங்க, நச்சினை. அது மாதிரி பாம்பு முதலை இந்த மாதிரி விலங்கு வந்தாலே வந்து குறுந்தொகை தான் வரும். பாம்பு முதலை இதெல்லாம் வந்து நம்ம பாம்பு முதலையெல்லாம் பார்க்கணுன்னா நம்ம ஜூக்கு போவோம்ல, அப்போ வந்து ஒரு குறுந்தொகை கொடுத்துட்டு தானே போவோம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். பாம்பு முதலை இந்த மாதிரி வந்துச்சுன்னா குறுந்தொகை, ஓகேவா? வெள்ளம். வெள்ளம் வந்து 10. இப்போ வந்து வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்ம நிவாரணமாக நம்ம ஏதாவது கொடுக்கணும், அப்படி தானே? அதுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்வோம். வெள்ளம் வந்துச்சுன்னா ஒரு 10 ரூபாயாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி வெள்ளம் வந்துச்சுன்னா 10. 10 ரூபா நீங்கள் ஞாபகம் வச்சா தான் வெள்ளமுக்கு 10 ஞாபகம் வரும். ஏதாவது கொஞ்சமாக தொகை கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம குறுந்தொகைக்கு போயிடுவோம். அதனால் வெள்ளம் 10. வெள்ளம் வந்து யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா நம்மளால் முடிஞ்ச ஒரு 10 ரூபாயாவது உதவி பண்ணணும். வெள்ளம்னா 10. அதுக்கப்புறம் முதலை வந்து குறுந்தொகை பார்த்துட்டோம். கோடைனா அகநானூறு. கோடை காலத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கணும். கோடை காலத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கணும். அம்மா கிளாஸ் எடுத்துட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கோடை காலத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கணும், அதான் அகம். அகம்னா உள்ளே தானே, அதான் உள்ளே இருக்கணும், அகநானூறு. அடுத்து உலகம். உலகம் வந்து தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை. இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் போட்டேன், அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். யாரும் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். உலகம், தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை, ஓகேவா? ஷார்ட்கட் வந்து சொல்லித்தரேன். முருகர் கிளவியை கூப்பிட்டுட்டு, முருகர் வீட்டில் ஒரு கிளவி இருக்காங்க, சரியா? கிளவியை கூப்பிட்டுக்கிட்டு காஃபி குடிச்சிக்கிட்டே உலகத்தை சுற்றி பார்த்தாங்களாம். இதுதான் வந்து இப்படி தான் ஷார்ட்கட் போட்டு ஞாபகம் வச்சேன். யாருடைய மனதிற்கும் வருத்தம் வேண்டாம். இது வந்து ஒரு ஷார்ட்கட்டுக்காக. திருமுருகாற்று அப்போ தான் ஞாபகம் வரும். உலகம் அப்படின்னா தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை, ஓகேவா? முருகர் வந்து அவங்க வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க, அந்த பாட்டியையும் கூப்பிட்டுக்கிட்டு காஃபியை 2 பேரும் காஃபியை குடிச்சிக்கிட்டே உலகத்தை சுற்றி வராங்க அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு
மருந்து மருந்து வந்து நம்ம நம்ம மருந்து சாப்பிட்டா உள்ள நம்ம உடம்புக்கு தான் சாப்பிடுவோம். அகநானூறு உள்ள அப்படின்னு அகநானூறு. அதுமாதிரி மருந்து வந்து திருக்குறளில் மருந்துன்னு ஒரு அதிகாரமே இருக்குது. ஓகேவா. அடுத்து ஊர் வந்து ஊருக்குள்ளே தானே நம்ம இருக்கோம். அகத்திணையியல் ஊருக்குள்ளே. அது வந்து ஊர் வந்து தொல்காப்பியத்துலேயும் இருக்கும். தொல்காப்பியம் அகத்திணையியல். அன்பு வந்து தொல்காப்பியம் திருக்குறளில் இருக்குது. அது போக களவியல். அன்புனாலே இப்போ களவியல்னாலே நம்ம அதை அன்பு தான் சொல்லுவோம், லவ் அப்படி சொல்லுவோம். அப்போ வந்து அன்புனா தொல்காப்பியம், களவியல் திருக்குறளில் இருக்குது. உயிர்னா வந்து இப்போது கிழவினா யார், கொஞ்சம் வயசானவங்க. இப்போ அவங்களோட உயிர் வந்து ஊசல் ஆடிட்டு இருக்கும். அப்போ உயிர் வந்து தொல்காப்பியம், கிளவியாக்கம் திருக்குறள். அன்பு உயிர், இது வந்து அன்பு உயிர் மகிழ்ச்சி, இது மூணுமே வந்து தொல்காப்பியத்துலேயும் இருக்கும் திருக்குறள்லையும் இருக்கும். அன்பு வந்து களவியலில் இருக்கும், உயிர் வந்து கிளவியாக்கம், மகிழ்ச்சி வந்து கற்பியல். மகிழ்ச்சி எங்கேயில் இருக்கும், கற்பியலில் இருக்கும். அப்புறம் மீன் குறுந்தொகை சொன்னாலும் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், முதலை பாம்பு இதெல்லாம் வந்துச்சுன்னு. மீனும் வந்தாச்சுன்னா குறுந்தொகை. புகழ் தொல்காப்பியம் வேற்றுமையியல். எந்த ஒரு வேற்றுமை எதுவுமே வேற்றுமையை நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கணும், வேற்றுமையை பார்க்கக்கூடாது. அப்படி தான் நம்ம வந்து புகழின் உச்சிக்கு நம்ம போயிடுவோம். இப்படி ஒரு ஷார்ட்கட் போட்டு வச்சுருந்தேன். இன்னொன்று வந்து எப்படின்னா விஜய் டிவியில் வந்து ஒரு புகழ் வருவாங்க. அவங்க வந்து வேற்றுமை பார்க்காம எல்லாரையுமே கலாய்ப்பாங்க அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுருந்தேன். நீங்கள் எந்த ஷார்ட்கட் வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. தொல்காப்பியத்தில் இருக்குது புகழ். அடுத்து அரசு வந்து திருக்குறள். எல்லா கவர்மெண்ட் பஸ்லையும் கண்டிப்பாக திருக்குறள் எழுதி போட்டிருப்பாங்க. எல்லா கவர்மெண்ட் பஸ் எல்லா அரசு பஸ்லையும் திருக்குறள் வந்து எழுதி போட்டிருப்பாங்க. அரசு திருக்குறள். குறுந்தொகை, ஏதாவது குறுந்தொகை செய். ஓகேவா. புறத்திணையியல் தொல்காப்பியத்தில் இருக்குது. புறத்திணையியல் சீக்கிரம் காஃபி குடிச்சிட்டு வெளியே போ, செல் அப்படின்னா போ. தொல்காப்பியத்தில் உள்ள காப்பி. புறத்திணையல்னா வெளியே, புறம்னாலே வெளியே. ஓகேவா. அப்போது காப்பியை குடிச்சிட்டு வெளியே போ, புறத்திலே போ, வெளியே போ. ஓகேவா. பெரும்பானாற்று படை எப்படின்னா உன்னுடைய பெரிய படையை அந்த மாதிரி பெரும்பானாற்று படை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து பெரிய பானையை பார்த்து வாங்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த 2 ஷார்ட்கட் இருக்குது. பெரும்பானாற்று படை, உன்னுடைய பெரிய படையை அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டு. இன்னொன்று வந்து பெரிய பானையை பார்த்து வாங்கணும், அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட்டு. உங்களுக்கு எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து ஒளி தொல்காப்பியம் கிளவியாக்கம். ஒரு சில வயசானவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, இருக்கிறவங்களும் கஷ்டப்படுத்துவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள ஒளி அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒளினா தொல்காப்பியம் கிளவியாக்கம். முடி வந்து ஹேர் கட் பண்ணுறது ஒரு தொழில் தானே, வினையியல் தொல்காப்பியம். ஞாபகம் வருதா? இன்னும் ஒரு டைம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு போயிடலாம். வேளாண்மை கலித்தொகை திருக்குறள். உழவர் நல்லவங்க நற்றிணை. பாம்பு முதலை மீன் அதெல்லாம் வந்துச்சுன்னா குறுந்தொகை. நம்ம ஜூவில் போய் பார்ப்போம், ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுத்து நம்ம பார்ப்போம். ஓகேவா. அதனால் வந்து குறுந்தொகை. வெள்ளம் 10 வெள்ளம் வந்துச்சுன்னா யாருக்காவது நிவாரணமாக ஒரு 10 ரூபாயாவது உதவி பண்ணு, அந்த மாதிரி சொன்னால் முதலை வந்து குறுந்தொகை. கோடை காலத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கணும், அகநானூறு. உலகம் வந்து தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருமுறையாற்றுப்படை. மருந்து அகநானூறு நம்ம உள்ளதான் எடுத்துப்போம், அகநானூறு திருக்குறள். தொல்காப்பியம் அகத்திணையியல், ஊருக்குள்ளே அந்த மாதிரி அகத்திணையியல். அன்புனா வந்து எக்ஸ்ட்ரா களவியல் வரும், தொல்காப்பியம் திருக்குறள் ப்ளஸ் களவியல். உயிர்னா தொல்காப்பியம் திருக்குறள் ப்ளஸ் கிளவியாக்கம். மகிழ்ச்சினா தொல்காப்பியம் திருக்குறள் ப்ளஸ் கற்பியல். அப்புறம் மீனுக்கு குறுந்தொகை. புகழ் தொல்காப்பியம் வேற்றுமையியல். நம்ம வேற்றுமை பார்க்காம இருந்தோம்னா நம்ம வந்து புகழ் கூச்சியில் போயிடலாம். இல்லைன்னா விஜிடி புகழ் வந்து எல்லாரையும் வேற்றுமையை பார்க்காம எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக கலாய்ப்போம், அந்த மாதிரி கலாய்ப்பாங்க. அப்புறம் அரசு வந்து திருக்குறள். குறுந்தொகை செல் வந்து புறத்திணைகள். தொல்காப்பியம் புறத்திணை, காப்பி குடிச்சிட்டு வெளியே போ. பெரும்பானாற்று படை, உன்னுடைய பெரிய படையை நம்ம என்ன வச்சுக்கலாம். ஒளினா தொல்காப்பியம் கிளவியாக்கம். முடி வந்து தொல்காப்பியம் வினையியல். ஓகேவா. நீங்கள் கமெண்ட் போடுங்க பார்க்குறவங்க. இந்த ஷார்ட்கட் ஏதாவது
எப்படி இருக்குன்னு போடுங்க. அடுத்து பிறந்தநாள் வாழ்த்து. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும். இந்த மாதிரி ஒரு பாட்டு உண்டு. இது வந்து எழுதினவங்க அறிவுமதி. இது எப்படி ஞாபகம் அந்த பிறந்தநாள் பாட்டு அறிவு இருந்தால் தான், அதாவது அறிவுமதி. நம்ம வந்து நார்மலாக நம்ம பிறந்தநாள் வாழ்த்து நம்ம விஷ் பண்ணுவோம். ஆனால் இப்படி வந்து ஒரு பாட்டாகவே எழுதி பாடணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் டேலண்ட் இருக்கணும். ஆனால் அறிவுமதி அப்படின்னு வச்சுக்கலாம். அறிவுமதி. அடுத்து இந்த ஒரு லெசன் மட்டும் இருக்குது. இது வந்து சும்மா ஸ்டோரி மாதிரி வரும். நம்ம முக்கியமானதை மட்டும் இதில் படிச்சுக்கலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் 5ம் கலந்தது இவ்வுலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்ற நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியும் உள்ளார். ஓகேவா? தொல்காப்பியர் வந்து இதை பாருங்கள். நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். இது வந்து நிலம், தீ, நீர், வளி, விசும்பு இது எல்லாமே வந்து ஐம்புலன்கள் தானே. இது அந்த ஐம்புலன்கள் சொன்னாலே தொல்காப்பியம். இது இந்த வரிசையாக கூட கேட்கலாம். நிலம், தீ, நீர், வளி, விசும்பு இது வரிசையாக கூட கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நிலம் அவங்க மாற்றி கூட கேட்பாங்க. ஃபஸ்ட்டு தீ போடுவாங்க, அப்புறம் வளி, நீர், நிலம் அந்த மாதிரி போட்டுட்டு கரெக்டாக வந்து வைக்க சொன்னால் கூட நம்ம அதை செய்யணும். அதுக்கு நிலம், தீ, நீர், வளி, விசும்பு அப்படி படிச்சுக்கோங்க. இந்த 5ம் கலந்த மயக்கம் உலகமாதலின் அப்படின்னா தொல்காப்பியம். ஓகேவா? அடுத்தது வந்து திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது அப்படிங்கிற அறிவியல் கருத்தை சொன்னவங்க யாருன்னா ஔவையார். ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாதி நாளி அப்படி சொன்னவங்க வந்து ஔவையார். அதுக்கடுத்து போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்து செய்து 10 இருக்குது. அதில் இருக்கும். நெடுவசி பறந்தவடு 10. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஊசி வந்து 10 ரூபா. நெடுவெள்ளூசி ஊசி வந்து 10 ரூபா. நம்ம கடையில் ஒரு ஊசி வாங்கினோம்னா 10 ரூபாய்க்கு தருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 10. இதில் ஒன்று இருக்குது. கடல் நீர் முகந்த கமல் சூழ் எழிலி கார் 40. கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி கார் 40. என்ன ஒன்று இருக்குது. கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரத்தவர் அப்படின்னா நச்சினை. கோச்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடி முதிர் பரத்தவர் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நச்சினை என்னும் நூலில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது நம்ம எப்படி ஞாபகம் சுறா மீன் வாங்கணும்னா சுறா மீனை பார்த்து நல்ல மீனாக வாங்கணும். சுறா மீன் பார்த்து நல்ல மீனாக வாங்கணும். நச்சினை சுறா நச்சினை. வெள்ளூசின்னு வந்துச்சுன்னா 10. இதில் வந்து கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி. கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலினா கார் 40. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு இந்த 5 ஐம்புலங்களையும் சொல்லிச்சுன்னா தொல்காப்பியம். அடுத்து தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்று செய்ய முடியும் என்று அறிவியலறிஞர் கலிலியோ கூறியிருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடியே இந்த கருத்து கபிலர் வந்து திருவள்ளுவ மாலையில் சொல்லியிருப்பாங்க. அதுதான் திணையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும். திணையளவு போதா சிறு புல்நீர் நீண்ட பனையளவு காட்டும். இது வந்து சொன்னது கபிலர் திருவள்ளுவ மாலை. மேனாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோவின் தலைவர் டாக்டர் சிவன். அவ்வளோதான். அப்புறம் இலக்கணம் மட்டும் இருக்குது, அதை நம்ம தனியாக பார்க்கலாம். அப்போ இதில் நம்ம யாரெல்லாம் பார்த்துருக்கோம்? ஃபஸ்ட்டு வந்து இன்பத்தமிழ் பாரதிதாசன். ரெண்டாவது வந்து பெருஞ்சித்திரனார் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கக்கூடிய சொற்கள் அது எந்தெந்த நூலில் இருக்குங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து தொல்காப்பியம், கார் 40, 10 நச்சினை பற்றி நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து ரிவைஸ் பண்ணுங்கள், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது புரியலை அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். அப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலியில் யாராவது படிச்சுட்ருப்பாங்க, டிஎன்பிஎஸ்சிக்கோ இல்லை எதுக்கோ படிச்சுட்ருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோ எப்படி இருக்குது, கிளாஸ் புரியுதா என்னென்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.